Very good evening all. Welcome to All India Civil Service Coaching Center YouTube channel. So, நேத்து நம்ம என்ன கிளாஸ்ல பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னா ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் 2023 கொஸ்டின் பேப்பர் தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா குவான்ட்ஸ் டாபிக் தான் பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் குவான்ட்ஸ் டாபிக்ல நம்ம என்னெல்லாம் பார்த்துருக்கோம் அப்படின்னா நம்பர் சிஸ்டம், ஃப்ராக்ஷன்ஸ் பார்த்துட்டோம், பேசிக் அல்ஜிப்ரா பார்த்துட்டோம். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா டைம் அண்ட் ஒர்க் தான் பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ டைமு ஒர்க்கு நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு ஒரு சர்டைன் டைம் எடுத்துக்கும். எல்லா ஒர்க்குக்குமே ஒரு சர்டைன் டைம் எடுத்துக்கும். பட் அந்த டைம்ன்ற ஒரு கான்செப்ட் இருக்கு இல்லையா, அது எதை பேஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு இண்டிவிஜுவலுடைய கெப்பாசிட்டி அல்லது எஃபிஷியன்சி அப்படி இல்லைன்னா ப்ரொடக்டிவிட்டியை பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு டைமுக்கும் ஒர்க்குக்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னா இந்த ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணி தான் நமக்கு இந்த டைம் டிஃபர் ஆக போகுது. இப்போ சேம் ஒர்க்கு ஏதாவது ஒரு ஒர்க் எடுத்துக்கலாம். பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன், இல்லை பெயிண்ட் பண்ணுறோம் வாலை, இல்லை இப்போ நம்ம எக்ஸாம் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ ஏதாவது ஒரு ஒர்க்கு ரெண்டு பேருக்கும் ஈக்குவலாக ஒரே ஒர்க் அசைன் பண்ணுறோன்னு வைங்க. அந்த ஒர்க்குக்கு ஆகக்கூடிய டைம் எதை பேஸ் பண்ணி இருக்கும் அப்படின்னா நம்மளுடைய ப்ரொடக்டிவிட்டி அப்படி இல்லைன்னா எஃபிஷியன்சி பேஸ் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஸோ ப்ரொடக்டிவிட்டி அப்படி இல்லைன்னா எஃபிஷியன்சி. இப்போ சேம் ஒர்க் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ அதாவது ஒர்க்கு கான்ஸ்டன்ட் ஆகிடும். எனக்கும் சேம் அதே ஒர்க்கு, உங்களுக்கும் அதே ஒர்க்குன்னு ஆகிடும். இப்போ நம்ம டைமு இண்டிவிஜுவல் ப்ரொடக்டிவிட்டி பேஸ் பண்ணின்னு சொல்லிட்டோம். இப்போ ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா டைம் என்னாகும்? நான் கம்மியான டைமில் நிறைய ஒர்க் பண்ணாதான் ப்ரொடக்டிவிட்டி அல்லது எஃபிஷியன்சி ஜாஸ்தி அப்படின்னு சொல்லுவோமா? அப்போது ப்ரொடக்டிவிட்டி ஜாஸ்தியாக இருக்குது, என்னுடைய எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா என்னுடைய நாலேஜ் கெயின் பண்ணுற எஃபிஷியன்சி இல்லை கிராஸ் பண்ணுற எஃபிஷியன்சி ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னா எனக்கு இப்போ அந்த சப்ஜெக்டை படிக்கிறதுக்கான டைம் எவ்வளோ தேவைப்படும்? கம்மியான டைம் தான் தேவைப்படும் இல்லையா? இதே இது நான் கொஞ்சம் ஸ்லோ லேர்னர், ஓகேவா? ஸோ கொஞ்சம் பிக்கப் பண்ண லேட் ஆகுது. பட் பிக்கப் பண்ணிட்டேன்னா ரிவிஷனில் நான் எடுத்துப்பேன் அப்படின்னா என்னுடைய எஃபிஷியன்சி என்னது? கம்மியாக இருக்குது சப்ஜெக்டை பொறுத்த வரைக்கும். சரியா? ஸோ அப்போ இங்கே எனக்கு ஆகக்கூடிய டைம் எவ்வளோ ஆகும்? கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும். பட் நான் புரிஞ்சுப்பேன், பட் டைம் ஜாஸ்தி ஆகும். சரிங்களா? அப்போ இங்கே ஏன்ற ஒருத்தருக்கு எஃபிஷியன்சி ஜாஸ்தி அப்படின்னா அவருக்கு ஆகிற டைமு கம்மியாக இருக்கும். இங்கே பீன்ற ஒருத்தர் எஃபிஷியன்சி கம்மி அப்படின்னா அவங்களுக்கு அதே ஒர்க்கை முடிக்கிறதுக்கான டைம் எப்படி இருக்கும் அப்படின்னா ஜாஸ்தியாக இருக்கும். அப்போது இங்கே என்ன தெரியுது? ப்ரொடக்டிவிட்டி இன்க்ரீசிங் டைரக்ஷன் அப்வர்டில் இருக்குது, டைமு டவுன்வர்டில் இருக்குது. அப்போது இது ரெண்டையும் பார்த்தா நம்ம என்ன சொல்லலாம்? இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இன்டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் அல்லது இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் எல்லாமே நம்ம இந்த இன்டைரக்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்டுக்குள்ளே தான் பார்க்க போகிறோம். சரியா? ஸோ இதுக்கு ஒரு சின்ன ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னா ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண போகிறதுல ஒரு சில கான்செப்ட் சொல்லிட்டு அப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஜஸ்ட் ஃபார்முலா தெரிஞ்சு வச்சுக்கலாம். என்ன ஃபார்முலா அப்படின்னா ஒர்க் ஈக்குவல் டு டைம் இன்ட்டு ப்ரொடக்டிவிட்டி அப்படி இல்லைன்னா எஃபிஷியன்சி. சரியா? இது ஒர்க்கு, இது டைமு, ப்ரொடக்டிவிட்டி அப்படி இல்லைன்னா எஃபிஷியன்சி. இப்போ நமக்கு கொஷின்ஸ் எந்த மாதிரி இருக்கும் சிசாட்டில் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்ஸ் இருக்கும். பேசிக்காக ஒரு கொஷின் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏன்றவர் ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 days அப்படின்னு கொடுத்துருக்கலாம். பி கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 10 days. இன் ஹவு மெனி டேஸ் ஏ அண்ட் பி வில் complete the work if they work together அப்படின்ற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. அதாவது ஏ தனியாக 12 நாளில் ஒரு வேலையை முடிக்கிறாங்க, பி தனியாக ஒரு வேலையை அதே வேலையை 10 நாளில் முடிக்கிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து செஞ்சால் எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின்ஸ் வரலாம் இல்லையா? அப்படி இல்லை அப்படின்னா ஏ ஒரு 2 நாள் வேலை பார்த்தாங்க, அதுக்கப்புறம் போயிட்டாங்க, பி திரும்ப 2 நாள் வேலை பார்த்தாங்க, இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வேலை பார்த்தா எத்தனை நாளில் வேலையை முடிச்சிருப்பாங்க அப்படின்ற மாதிரி வித்தியாசமான கான்செப்ட் வரும். சரியா? ஸோ பேசிக் கான்செப்ட் தான். இந்த மாதிரி கொஷின்ஸை நம்ம எப்படி அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்னா இப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏ கேன் கம்ப்ளீட் அ ஒர்க் இன் 12 days அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்படின்னா எப்படி எழுதலாம்? ஏ 12 daysல என்ன பண்ணுறாங்க? டபிள்யூன்ற ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்படி எழுதிக்கலாமா சிம்பாலிக்கா? அடுத்து பி கேன் கம்ப்ளீட் த சேம் ஒர்க் இன் 10 days அப்படின்னா பி 10 daysல சேம் ஒர்க் டபிள்யூ கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரைட்? அப்போ ஏ உடைய 1 day ஒர்க் என்னவாயிடும்? ஏ உடைய 1 day ஒர்க் என்னது? W/12. 12 daysல W அமௌண்ட் ஆஃப் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா 1 dayல W/12. சிமிலர்லி பி உடைய 1 day ஒர்க் என்ன வரும்? W/10.
இப்போ எனக்கு கொஸ்டின்ல 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாள்ல வேலை பார்ப்பாங்க அப்படின்றது தான் கேட்பாங்க. இப்போ இந்த இதான் ஒரு வால், இதை பெயிண்ட் பண்ண போறோம். இதான் என்னுடைய ஒர்க் W அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? இதான் நம்மளுடைய ஒர்க் W அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ A உடைய 1 day ஒர்க் என்ன போட்டிருக்காங்க? ஸோ அதாவது இதுதான் நம்மளுடைய W. A உடைய 1 day ஒர்க் என்னது? W/12. ஸோ இது A உடைய ஒர்க். இது என்னது? W/12. கரெக்டா? அடுத்து B உடைய 1 day ஒர்க் என்னதுன்னு பாருங்க. W/10. ஸோ இதுதான் B உடைய 1 day ஒர்க் W/10. இப்போ இந்த ஹோல் ஒர்க் W-வை AB டுகெதரா எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்க? இதான் நம்மளுடைய கொஸ்டினா. இப்போ A + B 1 day ஒர்க் என்ன வரும்? இப்போ ஏவும் பியும் 1 day ஒர்க் என்ன வரும்னு சொல்லுங்க. இதுல இருந்து ஈஸியா சொல்லலாமா? A + B உடைய 1 day ஒர்க் என்னது? இது A உடைய 1 day ஒர்க், இது B உடைய 1 day ஒர்க். அப்போ A + B உடைய 1 day ஒர்க் என்னது? இது ரெண்டையும் ஆட் பண்ணா நமக்கு கிடைச்சிரும் இல்லையா? W/12 + W/10. இப்போ நமக்கு எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு தெரியணும். இது செகண்ட் டே எடுத்துக்கிறோன்னு வைங்களேன். செகண்ட் டே இது A உடைய ஒர்க்கா இருக்கும், அடுத்து இது B உடைய ஒர்க்கா இருக்கும். கரெக்டா? அப்போ என்னவாகும்? இன்னொரு டைம் W/12 W/10ன்னு வரும். அப்போ A and B உடைய 2 days ஒர்க் நம்ம என்னன்னு சொல்லலாம்? 2W/12 + 2W/10ன்னு வருமா? அப்போ 2-வை வெளியில எடுத்துட்டோம்னா twice of W/12 + W/10. அப்போ சிமிலர்லி 3 day ஒர்க் என்ன வரும்? 3 times of W/12 + W/10. 4th day ஒர்க் என்ன வரும்? 4 times of W/12 + W/10ன்னு வருமா? இப்போ எனக்கு ஏவும் பியும் டுகெதரா எத்தனை நாள்ல கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னே தெரியாது. அப்போ இதை எப்படி எழுதலாம்? A + B n daysல முடிக்கிறாங்க அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ n daysல எவ்வளோ வேலை முடிக்கிறாங்க? W வேலையை முடிக்கணும். அதே தானே, சேம் ஒர்க்கை தானே 2 பேரும் டுகெதரா எத்தனை நாள்ல முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதே W தான் வரும். அப்போ A + B டுகெதரா எத்தனை நாள்ல முடிக்கிறாங்கன்னு கேட்டால் நமக்கு என்ன வரும்? A + B = W/n எழுதலாம். அப்படி இல்லைன்னா இங்கே எனக்கு n தான் கொஸ்டின் மார்க் இல்லையா? ஏக்கும் பிக்கும் இங்கே W/12 W/10 இருக்கா? அதை சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் இந்த n என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ இந்த கான்செப்ட் தான் ஃபுல்லாகவே நம்ம எல்லா கொஷினுக்கும் அப்ளை பண்ண போகிறோம். கொஷின் வித்தியாசமாக இருக்கும், பட் சேம் கான்செப்ட் தான். ஓகேவா? A + B n daysல W ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. A உடைய 1 day ஒர்க் எனக்கு என்ன தெரியும்? W/12. B உடைய 1 day ஒர்க் W/10. எத்தனை நாளில் முடிப்பாங்கன்றதான் நம்மளுடைய கொஷின். ஸோ n = W. இப்போ W-வை காமனாக எடுத்தால் இது எல்லாமே கேன்சல் ஆகிடுமா? ரைட்டா? அப்போ n = என்ன வந்துடும்? இங்கே 1/12 + 1/10 இந்த சைடு இருக்கும். ஸோ இங்கே 1/12 + 1/10 into n = 1 இருக்கும். இப்போ LCM எடுத்தால் இங்கே என்ன வரும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோமா? 10 + 12 22 divided by 12 into 10 120 அப்படின்னு வரும். n = 1. அப்போ n வேணும்னா n = 120/22. கரெக்டா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எவ்வளோ நம்பர் ஆஃப் டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் இந்த கான்செப்ட் தான் நம்ம ஃபுல்லாகவே யூஸ் பண்ண போகிறோம். கிளியரா? ஸோ ஸ்ட்ரெயிட்டாக கொஷின்ஸ்குள்ளே போயிடலாமா? கொஷின்ஸ்குள்ளே போனால் இன்னும் கிளாரிட்டியாக இருக்கும். ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A can do a piece of work in 20 days and B can do it in 15 days. How long will they take if they both work together? ஸோ என்ன சொல்லியிருக்காங்க? A can do a piece of work in 20 days. ஸோ A 20 daysல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அது என்ன ஒர்க்? W. B can do it in 15 days. ஸோ B 15 daysல என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேம் ஒர்க் W கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ரைட்டா? ஹவு லாங் வில் தே டேக் இஃப் தே போத் ஒர்க் டுகெதர்? இப்போ எனக்கு ஏவும் பியும் டுகெதராக ஒர்க் பண்ண போகிறாங்க. ஹவு லாங்குன்னு எனக்கு தெரியாது. ஸோ இன்டூ n = W. ரைட்? இப்போ ஏலையும் பிலையும் 1 day ஒர்க் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். இங்கே எனக்கு A உடைய 1 day ஒர்க் என்ன வந்துடும்? W/20. B உடைய 1 day ஒர்க் என்ன வந்துடும்? W/15. ரைட்டா? அதை ஒரு ஸ்டெப்பாக நம்ம தனியாக எழுத வேணாமேன்றதுனால எழுதியிருக்கோம். ரைட்? ஸோ W/20 + W/15 into n days = W. இந்த W கேன்சல் ஆகிடுமா? ஸோ கேன்சல் ஆச்சு அப்படின்னா இங்கே LCM எடுப்போம். LCM எடுத்தால் 15 + 20 மேலே 35. கீழே என்ன வரும்? 15 into 20. ஸோ 15 into 2 30 ப்ளஸ் இங்கே ஒரு 0 இருக்கா? ஸோ 300 into n = 1. ஸோ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணால் 7, இங்கே 60. ஸோ n =
60/7 வரும். 8 7s are நமக்கு என்ன வரும் 56 so 8ல 56 ரிமைண்டர் என்னது 4/7 so 8 4/7 டேஸ்ல ரெண்டு பேரும் டுகெதரா கம்ப்ளீட் பண்ணுவாங்க. ஸோ எந்த ஆப்ஷன்ல இருக்குன்னு பாருங்க, ஆப்ஷன் பி. கிளியர். அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ராஜு கேன் டூ 25% ஆஃப் பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 5 days. How many days will he take to complete the work 10 times அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ராஜுன்னு ஒருத்தங்க இருக்காங்க, ஆர்னு வச்சுக்கலாம். completes 25% of work in 5 days. So, ராஜு என்ன பண்றாங்க 5 daysல 25% of work 25% of W. Percentage remove பண்ணனும்னா 25/100 போடுவோமா? So, 25% of W. ஆஃப்னா மல்டிப்ளிகேஷன் தெரியும் போர்ட் மாஸ் ரூல் படி. ஸோ மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். 25% பர்சன்டேஜை ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா டிவைடட் பை 100ன்னு போட்டிருக்கோம். ரைட்டா? ஸோ இப்போ கேன்சல் பண்ணால் W/4 அப்படின்னு வரும். ஸோ ஆருடைய 1 day ஒர்க் என்ன வந்துடும் இப்போ W/4 × 5. ஸோ இதுதான் ராஜுவுடைய 1 day ஒர்க். இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. ஹவு மெனி டேஸ் வில் ஹி டேக் டு கம்ப்ளீட் த ஒர்க் 10 times. ஸோ சிம்பிளாக எனக்கு இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ்ன்னு கேட்கல, 10 times த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு எவ்வளோ டேஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ 1 day ஒர்க் W/20ன்னு வந்துருச்சு. இப்போ எனக்கு எவ்வளோ டேஸில் ராஜு முடிப்பாங்கன்னு தெரியாது இல்லையா? ஸோ 1 day ஒர்க் W/20 ராஜுவுடைய ஒர்க்கு இன்ட்டு எவ்வளோ டேஸ்ன்னு எனக்கு தெரியாது. ஸோ டோட்டலாக எனக்கு W ஒர்க் முடிக்கணும். சரிங்களா? ஸோ W கேன்சல் ஆகிடும். N = 20. ஸோ டோட்டலாக அந்த ஒர்க்கை முடிக்கிறதுக்கு 20 days ஆகுது. 10 times த ஒர்க்கை முடிக்கணும்னா என்ன வரும்? ஸோ இங்கே 10N, அதாவது 20 × 10 200 days. ஸோ இந்த மாதிரி நம்ம சொல்லி கொடுத்த மெத்தட்லையும் போடலாம், இல்லை நீங்கள் லாஜிக்கலாக போடணுன்னாலும் போடலாம். எப்படி வரும்? 25% ஆஃப் ஒர்க் 5 days. ஸோ 25% ஆஃப் ஒர்க் 5 daysல முடிக்கிறாங்க அப்படின்னா 100% ஆஃப் ஒர்க் எத்தனை டேஸில் முடிச்சிருப்பாங்க? 5 divided by 25 into 100ன்னு போடுவோமா? ஸோ இதை 25 டேபிளில் கேன்சல் பண்ணால் 4. ஸோ 20 டேஸில் முடிக்கிறாங்க. இது அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஃபுல் ஒர்க்கை. இப்போ 10 times த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு 20 × 10 200 அப்படின்னு நார்மல் லாஜிக் யூஸ் பண்ணியும் நம்ம போடலாம், தப்பு கிடையாது. பட் ஆனால் இந்த கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கொஷின் எந்த அளவுக்கு நமக்கு கஷ்டமாக இருந்தாலும் ட்ரிக்கியாக இருந்தாலும் எப்படி கேட்டிருந்தாலும் நம்மளால் இந்த மெத்தட் வச்சு போட முடியும். ஸோ இந்த லாஜிக்கல் மெத்தட் எல்லாத்துக்கும் அப்ளை ஆகாது. சரிங்களா? ஸோ இதை தெரிஞ்சுக்கோங்க. இங்கே என்ன பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் ஆருடைய 5 day ஒர்க் என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதுலேருந்து ராஜுவுடைய 1 day ஒர்க் கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டுபிடிச்சதுக்கப்புறம் இங்கே நம்ம என்ன பண்ணுவோம்? இந்த ஸ்டெப்பில் A+B டுகெதராக பண்ணுறதுக்கு எவ்வளோ நாள்னு எனக்கு தெரியாது அப்படின்னு தானே பண்ணுவோம். இங்கே எனக்கு ராஜு மட்டும் தான் இருக்காங்க. ராஜுவுடைய 1 day ஒர்க் இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் எத்தனை நாளில் முடிப்பாங்கன்னு தெரியாது. பட் எவ்வளோ ஒர்க் முடிச்சிருக்கணும்? W ஒர்க் முடிச்சிருக்கணும். ஸோ அதனால் W/20 × N = Wன்னு போட்டிருக்கோம். புரியுதுங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A can do a piece of work in 20 days. He works at it for 5 days and then B finishes it in 10 more days. In how many days will A, B together finish the work? So இப்போ என்ன சொல்றாங்க? A can do a piece of work in 20 days. So A 20 daysல ஒரு piece of work, அதாவது Wன்ற ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. Next, he work at it for 5 days. And then B finishes it in 10 more days. இப்போ A உடைய 1 day ஒர்க், B உடைய 1 day ஒர்க் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிடலாமா? A உடைய 1 day ஒர்க் என்ன வந்துரும்? W/20. B எத்தனை நாளில் முடிக்கிறாங்க? And then B finishes it off in 10 more days அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ A எனக்கு 5 days தான் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ A உடைய 5 day ஒர்க் என்னவாயிடும்? 5W/20. இதுக்கப்புறம் யார் பண்ணுறாங்க? எனக்கு B தான் பண்ணுறாங்க. B தனியாக எவ்வளோ நாளில் அந்த வேலையை முடிப்பாங்க அப்படின்ற மாதிரி ஏதாவது கொடுத்துருக்காங்களா? 5 நாள் வேலை பார்த்ததுக்கு அப்புறமா B 10 more daysல கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு தான் இருக்குது. கரெக்டா? ஸோ B மட்டும் தனியாக எவ்வளோ நாளில் முடிப்பாங்க அப்படின்றது நமக்கு கொஷினில் இல்லை. இப்போ லாஸ்ட்டில் என்ன கேட்டிருக்காங்க? ஹவு மெனி டேஸ் வில் A and B டுகெதர் ஃபினிஷ் த ஒர்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ B எனக்கு எவ்வளோ நாளில் தனியாக அந்த வேலையை முடிப்பாங்கன்னு தெரியாது. ஸோ நம்ம என்ன வச்சுக்கலாம்? X டேஸில் W ஒர்க்கை B கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கலாமா? அடுத்து B உடைய 1 day ஒர்க் அப்போ என்னவாயிடும்? W/X அப்படின்னு ஆயிடும். கிளியருங்களா?
இப்போ எனக்கு B எத்தனை நாள் வேலை பார்த்துருக்காங்க? 10 more days வேலை பார்த்துருக்காங்க. அப்போ B உடைய 10 day ஒர்க் என்னவாயிடும்? 10W/X. ஸோ இது 2 பேரும் சேர்ந்து பார்த்த வேலை. A 5 நாள் வேலை பார்த்துருக்காங்க, B 10 நாள் வேலை பார்த்து இந்த 2ம் சேர்த்து W ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. கரெக்டா? அப்போ இப்போ நம்ம ஈக்குவேஷன் எப்படி வந்துடும்? 5W/20 + 10W/X சேர்த்து என்ன எவ்வளோ வேலை முடிச்சிருக்காங்க? Wன்ற வேலையை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? இந்த X வேணுமா இல்லை எத்தனை நாளில் முடிச்சாங்க அப்படின்னு வேணுமா? In how many days will A and B together finish the work? இது ஃபர்ஸ்ட் A மட்டும் தனியாக பண்ணுறாங்க, இது ஃபர்ஸ்ட் B மட்டும் தனியாக பண்ணுறாங்க. 2 பேரும் சேர்த்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கேட்டிருக்காங்களா? ஸோ அதுதான் இங்கே நம்ம பண்ணியிருக்கோம். A உடைய ஒர்க்கு, B உடைய ஒர்க்கு. இதுலேருந்து நமக்கு என்ன தெரிஞ்சிடும்? B உடைய 1 day ஒர்க் என்னன்னு தெரிஞ்சிடும். இது தெரிஞ்சதுக்கு அப்புறமா திரும்ப இவங்க 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் முடிப்பாங்கன்னு கண்டுபிடிக்கணும். கிளியருங்களா? ஸோ இங்கே ஃபர்ஸ்ட் X கண்டுபிடிக்கலாமா? W காமனாக இருக்கு, ஸோ கேன்சல் ஆகிடும். இங்கே 5ல் கேன்சல் பண்ணால் 4, 1/4. ஸோ 10/X = இங்கே 1 - 1/4. அப்போ நான் இங்கே என்ன வந்துடும்? 3/4. ஸோ 3/4னா இதுலேருந்து X எப்படி வரும்? X = 10 × 4/3. ரைட்டா? ஸோ X இந்த சைட் போயிடும், 4/3 இங்கே வந்துடும். அப்போ 40/3. இங்கே நமக்கு இப்போ என்ன கிடச்சிருக்கு? X தான் கிடச்சிருக்கு. 40/3 டேஸில் என்ன பண்ணுறாங்க? B மட்டும் தனியாக வேலை பார்த்தா கம்ப்ளீட் பண்ணுறாங்க. இப்போ எனக்கு Aவும் Bயும் டுகெதராக வேலை பார்த்தா எப்போ கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு தெரியணுமா? ஸோ A + B டுகெதராக n days பார்க்குறாங்க = W அப்படின்னு வச்சுக்கிட்டா A உடைய 1 day ஒர்க் என்னது? W/20. B உடைய 1 day ஒர்க் என்னது? 3. இதுதான் B உடைய 1 day ஒர்க். சரிங்களா? ஸோ 3W/14 வருமா? =W. ஸோ இங்கே இன்ட்டு n. இந்த n தான் இப்போ நமக்கு கொஷினில் கேட்டிருக்காங்க. கிளியருங்களா? ஸோ இந்த W கேன்சல் ஆகிடுமா? இப்போ நமக்கு இங்கே என்ன இருக்கும்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும், எல்சிஎம் எடுக்கணும். n இன்ட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் இங்கே 40 + 3 × 20 60 /20 × 40 = 1. ஸோ n இன்ட்டு 100 / 2 4s are 8. ஸோ 800 = 1. ஸோ இந்த 2 0 இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். என்ன வந்துடும்? 8 days. ஸோ 8 daysல ஏயும் பியும் டுகெதராக வேலை செஞ்சுருந்தா கம்ப்ளீட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஆப்ஷன் A இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதா என்ன சொல்கிறோன்னு? ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? A மட்டும் தனியாக இத்தனை நாள் வேலை பார்த்தா வேலை முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் B மட்டும் இவ்வளோ நாள் தனியாக வேலை பார்த்தா வேலை முடிஞ்சிரும் அப்படின்றது நமக்கு ஸ்ட்ரெயிட்டாக கொடுக்கல. ஸோ ஃபர்ஸ்ட் அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நமக்கு எக்ஸ்ட்ரா க்ளூ என்ன கொடுத்துருக்காங்க? He works it for 5 days. A 5 daysம் B 10 daysம் சேர்ந்து W ஒர்க்கை முடிச்சிருக்காங்க அப்படின்ற தனி க்ளூ கொடுத்துருக்காங்களா? ஸோ அந்த க்ளூ வச்சு ஒரு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி B மட்டும் தனியாக அந்த வேலையை எப்போ முடிப்பாங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா A உடைய 1 day ஒர்க், B உடைய 1 day ஒர்க் வச்சு அவங்க 2 பேரும் சேர்ந்து எத்தனை நாளில் முடிப்பாங்க அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த சம்மில் நம்ம லாஜிக்காக யோசிச்சு போடுறது கஷ்டம் இல்லைங்களா? ஸோ இந்த இடத்துல இந்த கான்செப்ட் புரிஞ்சு போட்டோம் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். கிளியரா? ஸோ ஷார்ட்கட் சொல்லுங்கள் மேம், ரொம்ப லென்த்தாக போகுது அப்படின்னு ஒரு சிலர் சொல்வீங்க. ஒரு சிலர் என்ன அப்படின்னா இன்னும் டீட்டெயிலாக சொல்வீங்கன்னு கேட்பீங்க. ஸோ நம்ம என்னென்னா கொடுத்த டைமுக்குள்ளே எல்லா டாப்பிக்கும் கவர் பண்ணோம். அட் த சேம் டைம் ஒரு கான்செப்ட் எல்லாத்துக்கும் நமக்கு CSAT பொறுத்த வரைக்கும் கான்செப்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லா கொஷினுக்கும் அப்ளை ஆகணும். எல்லா இடத்துலையும் லாஜிக்கோ இல்லை ஷார்ட்கட்டோ நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. ஸோ டீட்டெயிலாக சொல்லுங்கன்னு கேட்குறவங்களுக்கு இவ்வளோ டீட்டெயில் நமக்கு எனஃப். நம்ம எதுவும் போய் மேக்ஸ், MSc மேக்ஸ், BSc மேக்ஸ்லாம் நம்ம எக்ஸாம் எழுத போகிறதில்ல. ஸோ அவ்வளோ டீட்டெயில் தேவையில்லை. இங்கே நம்ம கிளாஸில் சொல்கிற டாபிக்ஸ்க்கு என்ன கான்செப்ட் எந்த அளவுக்கு சொல்கிறோமோ அது மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே மோர் தென் எனஃப். சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A can build a wall in 10 days. B can build it in 5 days. While C can completely destroy the wall in 20 days. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பேர் என்ன பண்ணுறாங்க? பில்ட் பண்ணுறாங்க. 3வது பேர் என்ன பண்ணுறாங்க? டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி வர்றப்போ நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நெகட்டிவ் சைன் யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டைம் அண்ட் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் இதே கான்செப்ட் தான் நமக்கு எங்கே அப்ளை ஆகும் அப்படின்னா பைப்ஸ் அண்ட் சிஸ்டர்னுக்கு அப்ளை ஆகும். அதாவது 2 டேப் வந்து நமக்கு ஃபில் பண்ணுறதுக்காக இருக்கும், ஒரு டேப் எம்டி பண்ணுறதுக்காக இருக்கும் அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த கான்செப்ட் தான் இங்கே வந்து நமக்கு எம்டி பண்ணுறோம் இல்லை டெஸ்ட்ராய் பண்ணுறோம் அப்படின்னாலே அது நெகட்டிவ் ஒர்க் ஆகிடும். ஸோ அதை நம்ம -W அப்படின்னு எடுத்து சால்வ் பண்ணுவோம்.
சரிங்களா? ஸோ கொஸ்டின் பாருங்க, if they start working at the same time, in how many days will the work be completed? அதான் கேட்குறாங்க. ஸோ இப்போ பாருங்களேன், ஏ 10 டேஸில் ஒரு ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்களா? அப்போ ஏ உடைய 1 டே ஒர்க் W/10. பி எனக்கு 5 டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ பி உடைய 1 டே ஒர்க் W/5. சி எனக்கு அந்த ஒர்க்கை எத்தனை டேஸில் கம்ப்ளீட் பண்ணுறாங்க? 20 டேஸில். பட் இன் டர்ம்ஸ் ஆஃப் நெகட்டிவ்ல, ஏன்னா டெஸ்ட்ராய் பண்ணுறாங்க. ஸோ W/20. இந்த மாதிரி நமக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா டீட்டெயிலாக எழுதாமல் இந்த மாதிரி சிம்பிளாக எழுதி முடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இப்போ என்ன கேட்குறாங்க? 3 பேரும் சேர்ந்து எப்போ முடிப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன வரும்? W/10 plus W/5 minus W/20 எவ்வளோ நாள் n டேஸில் முடிக்கும்? எவ்வளோ நாள்னு எனக்கு தெரியாது. ஸோ n எவ்வளோ ஒர்க் முடிக்கணும்? W ஒர்க்கை முடிக்கணும். ஸோ ஈக்குவல் டு W. ஸோ இதை சால்வ் பண்ணால் நமக்கு n என்ன அப்படின்றது கிடச்சிரும். ஸோ ஒரே கான்செப்ட் தான் எல்லா கொஷினுக்கும். இப்போ நம்ம எல்சிஎம் எடுக்கலாமா? எல்சிஎம் எடுத்தால் இங்கே என்ன வந்துடும்? 15W/50 minus W/20 n equal to W. ஸோ W கேன்சல் பண்ணிடலாமா? இது 3, இங்கே 10. ஸோ இதுக்கு திரும்ப எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும்? இன்டூ 2ன்னு பண்ணால் போதுமா? ஸோ 6 minus 1/20 into n equal to 1. So 5/20 into n equal to 1, n equal to 20/5 which is equal to 4 days. So 4 daysல எல்லாரும் சேர்ந்து செஞ்சா கம்ப்ளீட் ஆயிடும். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் த கரெக்ட் ஆன்சர். சில சமயத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா டெஸ்ட்ராய்னு கொடுத்துருவாங்க. பட் ஆனால் அதில் ஏ பி மட்டும் சேர்ந்து வேலை பார்த்தா எவ்வளோ நல்லா முடியும் அப்படின்ற மாதிரி கொஷின் கேட்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? அந்த கொஷினை ஃபுல்லாக ரீட் பண்ணாமல் சியையும் சேர்த்து நம்ம டுகெதர் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிடுவோம். சரிங்களா? ஸோ அந்த கேர்லெஸ் மிஸ்டேக்ஸையும் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பாருங்க, X number of men can finish a piece of work in 30 days. If there were 6 more men, the work could be finished in 10 days less. What is the original number of men? அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க? X number of men. ஸோ X men 30 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. ஸோ X men 30 டேஸில் W ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. கரெக்டா? அப்போ X men 1 டேல எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? W/30. கரெக்டா? அப்போ ஒரு men 1 டே ஒர்க் என்ன வரும்? W/30x. கரெக்ட்? ஸோ இப்போ அடுத்து நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? there were 6 men more, the work would be finished in 10 days less. இதுவே எனக்கு 1 men 1 day work W/30xன்னு வந்துருச்சு. இப்போ இங்கே 1 men இல்லாமல் x plus 6 men அப்படின்னு போடுறேன். x plus 6 men 1 day work என்ன வந்துடும்? இங்கே இருக்கிறதுல x plus 6ன்னு மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேயும் மல்டிப்ளை பண்ணுவோமா? ஸோ W into x plus 6 divided by 30x. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க? 10 days லெஸ்ல ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 30 டேஸில் 10 days லெஸ்னா 20 டேஸில் ஒர்க் முடிக்கிறாங்கன்னு அர்த்தமா? அப்போ இங்கே x plus 6 men 20 day ஒர்க் என்ன வந்துடும்? x plus 6 men 20 day work equal to, இங்கே 20 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம்னா ரைட் ஹேண்ட் சைடும் 20 மல்டிப்ளை பண்ணுவோமா? இங்கே 20 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ ரைட் ஹேண்ட் சைடும் 20 மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ 20W into x plus 6 divided by 30x. ஓகேவா? வாட் இஸ் த ஒரிஜினல் நம்பர் ஆஃப் மென் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எக்ஸ் பிளஸ் 6 men 20 days ஒர்க்கு இவ்வளோ. இவங்க எவ்வளோ ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க? டபிள்யூன்ற ஒர்க்கை தானே கம்ப்ளீட் பண்ணுறாங்க இல்லைங்களா? அப்போ 20W எக்ஸ் பிளஸ் 6 டிவைடட் பை 30x ஈக்குவல் டு W. ஸோ இந்த W கேன்சல் ஆயிடுமா? இந்த 0 கேன்சல். அப்போ இங்கே என்ன வரும்? எக்ஸ் பிளஸ் 6 பை எக்ஸ் equal to 3/2. ரைட்டா? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்? இங்கே ட்வைஸ், இங்கே 3x வருமா? ஸோ அப்போ இங்கே 2x plus 12 equal to 3x. 12 equal to x. x equal to 12னா என்ன அர்த்தம்? இந்த x தான் 12. அப்போ ஒரிஜினலாக எத்தனை மென் இருந்திருக்காங்க? 12 மென் இருந்திருக்காங்க. ரைட்? ஸோ ஒன்றுமே பண்ணல. என்ன பண்ணியிருக்கோன்னு பாருங்க. எக்ஸ் மென் 30 டேஸில் W ஒர்க் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? எப்பயும் ஒரு பர்சன் இருப்பாங்க, 1 day ஒர்க் கண்டுபிடிப்போம். இங்கே எக்ஸ் மென் இருக்கிறதுனால எனக்கு ஒரு மென் 1 day ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? இந்த பேஸுக்கு வந்துட்டோம். வந்ததுக்கு அப்புறமா இப்போ நம்ம கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்க? 6 men மோர்ல 10 days லெஸ்ல ஒர்க் முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இதுல இருந்தே நம்ம செகண்ட் ஈக்குவேஷனுக்கு டிரைவ் பண்றோம். சரியா? ஸோ டிரைவ் பண்றப்ப இங்கே என்னது?
எனக்கு x plus 6 men, so x plus 6 men மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். அப்போ இந்த சைடு மல்டிப்ளை பண்ணுவோமா? இங்கே x plus 6 மல்டிப்ளை பண்ணா இங்கேயும் x plus 6 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே 20 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அடுத்து இங்கே 20யும் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். பண்ணா இவங்க x plus 6 men 20 டேஸ்ல எவ்வளோ ஒர்க் முடிக்கிறாங்க? W ஒர்க், ஃபுல் ஒர்க்கையும் முடிச்சிடுறாங்க இல்லையா? ஸோ அதனால இங்கே நான் இந்த ரைட் ஹேண்ட் சைடை ஈக்குவல் டு W பண்ணுறேன். பண்ண அப்புறமா எனக்கு இருக்கிற ஒரே ஒரு அன்னோன் x தான். அது என்னன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. கிளியரா? புரியுதா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A contractor undertakes to build a wall in 50 days. He employs 50 people for the same. However, after 25 days, he finds that the work is only 40% complete. How many more men need to be employed to? So, ஒரு contractor இருக்காரு 50 daysல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு பிளான் பண்ணியிருக்காங்க. சரியா? ஸோ அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 50 பீப்புளை எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. ஓகே, 50 பீப்புள் 50 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு தான் கான்ட்ராக்ட். ரைட்டா? 50 பீப்புள்னு கான்ட்ராக்ட் இல்லை, 50 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும்னு கான்ட்ராக்டில் இருக்குது. இப்போது ஹி எம்ப்ளாய்ஸ் 50 பீப்புள் ஃபார் த சேம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஆஃப்டர் 25 days ஹி ஃபைண்ட் தட் ஒர்க் இஸ் ஒன்லி 40% கம்ப்ளீட். ஆஃப்டர் 25 daysனா 50 பீப்புள் 25 days ஒர்க் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பர்சன்ட் ஒர்க் தான் கம்ப்ளீட் ஆயிருக்கு? 40% ஒர்க். அதாவது 40/100 into W. சரியா? ஸோ இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணா 2/5W. இப்போ how many more men need to be employed to? ஸோ ரிமைனிங் இருக்கிற 25 days இருக்கு இல்லையா? ஸோ ரிமைனிங் இருக்கிற 25 டேஸில் எனக்கு என்ன பண்ணணும்? ரிமைனிங் இருக்கிற 60% ஆஃப் ஒர்க் முடிக்கணும். அதாவது 3/5W ஒர்க்கை முடிக்கணும். அதுக்கு எவ்வளோ எக்ஸ்ட்ரா பீப்புள் தேவைப்படுவாங்கன்னு கேட்குறாங்க. அதாவது 50 பீப்புள்ஸ் இல்லாமல் எக்ஸ்ட்ரா எவ்வளோ பீப்புள் தேவைப்படும்? இதான் நம்மளுடைய கொஷின். அதாவது இந்த எக்ஸ் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும். சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து என்ன பண்ணலாம்? 1 people 1 day ஒர்க் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 50 people 25 days. ஸோ 50 people 1 day ஒர்க் என்ன வரும்? 50 people 1 day ஒர்க் 2W/5 into 25. ரைட்டா? இதுவே 1 people 1 day ஒர்க்னா 2W/5 into 25 into 50. ரைட்டா? இங்க எனக்கு என்னது? 50 plus x people தானே இங்க வர போறாங்க. ஸோ இப்போ இங்க நம்ம என்ன பண்ண போறோம்? 50 plus x people உடைய 1 day ஒர்க் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். ஸோ 50 plus x people 1 day ஒர்க் என்ன வந்துரும்? 2W 50 plus x divided by 5 into 25 into 50. ஸோ அவங்க எவ்வளோ நாளில் வேலை முடிக்கணும்? 25 டேஸில். அப்போது இங்கே 25ல மல்டிப்ளை பண்ண போகிறோம். பண்ணால் என்ன வரும்? 50 plus x people 25 days. ஸோ இந்த சைடும் 25ல வந்துருமா? ஸோ 2W 50 plus x into 25 divided by 5 into 25 into 50. ஸோ இந்த 25 இந்த 25 கேன்சல் ஆகிடும். இப்போ எனக்கு 50 plus x people 25 daysல 3/5W ஒர்க் முடிக்கணும். அதாவது 60% ஒர்க் முடிக்கணும். ஸோ இந்த சைடு இப்போ இங்கே என்ன ஆயிரும்? 3/5W மாறிடும். which is equal to 2W 50 plus x divided by 5 into 50. இங்கே நமக்கு அன்னோன் என்னது? x தான் அன்னோன். ஸோ இந்த WW கேன்சல் ஆகிடும். இந்த 5 கேன்சல் ஆகிடும். ஸோ ரிமைனிங் என்ன இருக்கும்னு பாருங்க. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு 3 மட்டும்தான் இருக்கும். which is equal to 50 plus x into 2 divided by 15 இருக்கா? ஸோ அந்த 50யை இங்கே கொண்டு வந்துட்டா நமக்கு இந்த சைடு 150 equal to 2 into 50 100 plus 2x. ஸோ இங்கே என்ன வந்துடும்? 2x equal to 150 minus 100 50. ஸோ x என்ன கிடைச்சிரும்? 25. ஸோ இப்போ நமக்கு எவ்வளோ மோர் மென் தேவைப்படுறாங்க? 25 மோர் மென் தேவைப்படுறாங்க டு கம்ப்ளீட் த 60% ஆஃப் ஒர்க் இன் ரிமைனிங் 25 டேஸ். புரியுதா? ஃபர்ஸ்ட் என்னது? இதுதான் பேஸ். 50 people 25 டேஸில் 40% ஆஃப் ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்றது. இதுலேருந்து என்ன பண்ணுவோம்? 1 people 1 day ஒர்க்கை கண்டுபிடிப்போம். அப்புறம் செகண்ட் பார்ட்டில் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஈக்குவேஷனை மாற்றி எடுத்துகிட்டு வருவோம். எடுத்துகிட்டு வந்து இந்த ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிறத அப்ளை பண்ணிவிட்டு நமக்கு வேணுன்ற அன்னோனை கண்டுபிடிப்போம். கிளியரா? அடுத்த கொஸ்டின் போயிடலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 8 men can do a work in 12 days. So 8 men
12 டேஸ்ல ஒரு ஒர்க் முடிக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னது, while 20 women can do it in 10 days. So 20 women 10 daysல சேம் ஒர்க்கை முடிக்கிறாங்க. In how many days can 12 men 15 women can complete the same work? How many days? இந்த n தான் நமக்கு question mark. சரியா? first 8 men 12 daysல W work அப்படின்னா 1 men work எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாமா? first 8 men உடைய 1 day work. 8 men உடைய 1 day work W by 12. 1 men 1 day work W by 8 into 12. ரைட்டா? சிமிலரா இங்க என்ன வரும்? 1 woman 1 day work என்ன வந்துரும்? W by 20 into 10. ரைட்? நமக்கு 12 men 15 women தெரியணும். இங்க 12 menனா 12 men வேணும் அப்படின்னா என்ன வந்துரும்? 12 men 1 day work 12 W by 8 into 12. So இந்த 12 cancel ஆகி W by 8 ன்னு வரும். So 12 men உடைய 1 day work W by 8 plus இங்க இப்போ நமக்கு என்ன வேணும்? 15 women உடைய 1 day work வேணும் இல்லையா? 15 women உடைய 1 day work. அப்போ 15 W divided by 20 into 10. So இதை cancel பண்ணா 5 table cancel பண்ணா இங்க 2 இங்க 3 3W by 40. So 3W by 40. இவங்க 12 men 15 women n daysல சேம் ஒர்க் W முடிக்கணும் இல்லையா? ஸோ ஈக்குவேஷன் வந்துருச்சா? ஸோ அப்போ W கேன்சல் ஆகிடும். இங்கே 8 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 14 வந்துடுமா? ஸோ 5 + 3 by 40 into n equal to 1. ஸோ 8 by 40. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 40 by 8. ஸோ 40 by 8 5. ஸோ எத்தனை நாளில் 12 men and 15 women கம்ப்ளீட் பண்ணுவாங்க? 5 டேஸில் அதே சேம் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்ஷன் சி. ரொம்ப சிம்பிள். நமக்கு எத்தனை மென் எத்தனை உமன் கொடுத்துருந்தாலும் சரி, எத்தனை டேஸ் கொடுத்துருந்தாலும் சரி, ஃபர்ஸ்ட்டு ஒரு மென் 1 day ஒர்க் கண்டுபிடிக்கணும், ஒரு உமன் 1 day ஒர்க் கண்டுபிடிக்கணும். அப்புறம் இங்கே கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்ளை பண்ணணும். சரிங்களா? அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. ராஜு கேன் டூ எ பீஸ் ஆஃப் ஒர்க் இன் 10 days. So Raju can do a piece of work in 10 days. அப்போ 1 day work என்னது? ராஜு உடைய 1 day work W by 10. அடுத்து Vicky can do a piece of work in 12 days. அப்போ Vicky உடைய 1 day work W by 12. Tinku in 15 days. அப்போ Tinku உடைய 1 day work W by 15. Okay. Next part of the question என்னது? They all start the work together but Raju leaves after 2 days. அப்போ ராஜு எவ்வளோ நாள் வேலை பார்த்துருக்காங்க? லீவ்ஸ் ஆஃப்டர் 2 daysனா 2 days தான் வேலை பார்த்துருக்காங்க. அப்புறமா அவங்க லெஃப்ட் ஆயிடுறாங்க. அப்போ ராஜுடைய 2 day ஒர்க் என்னது? 1 day ஒர்க் W by 10னா 2 day ஒர்க் 2W by 10. அடுத்தது அண்ட் விக்கி லீவ்ஸ் 3 days பிஃபோர் த ஒர்க் இஸ் கம்ப்ளீட். ஸோ விக்கி வந்து 3 daysக்கு முன்னாடி லீவ் பண்ணுறாங்க. அதாவது ஒரு ஒர்க் இருக்கு W, சரியா? அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு in how many days the work is completed. எவ்வளோ டேஸில் அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, சரியா? அதை X டேஸ்னு வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ராஜு விக்கி டிங்கு சேர்ந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 2 days அப்புறமா என்ன நடக்குது அப்படின்னா ராஜு லெஃப்ட் ஆயிடுறாங்க, விக்கி அண்ட் டின்டு மட்டும்தான் ஒர்க் பண்ணுறாங்க. ரைட்டா? ஸோ விக்கி அண்ட் டின்டு. விக்கி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வேலை முடிகிறதுக்கு 3 நாள் முன்னாடி லெஃப்ட் ஆயிடுறாங்க. அப்போ இங்கே டிங்கு மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க. ரைட்டா? இங்க இது 3 days. ஓகேவா? டோட்டலா X டேஸ் அப்படின்னு வச்சுக்கிட்டா விக்கி எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க? விக்கி இங்க ராஜு விக்கி டிங்கு 3 பேர் வேலை பார்க்குறாங்க. ஸோ விக்கி எவ்வளோ நாள் வேலை பார்க்குறாங்க? X டேஸில் 3 days மட்டும்தான் விக்கி வேலை பார்க்கல. ஸோ X minus 3 days. ஸோ X minus இது 1 day ஒர்க்கு. X minus 3 days ஒர்க்னா W into X minus 3 by 12 plus W by 15 அப்படின்னு போட்டுக்கலாம். ஏன்னா இந்த 3 days யார் மட்டும் தான் வேலை பார்க்குறா? டிங்கு மட்டும் தான் வேலை பார்க்குறாங்க. அப்போ டிங்குவோட 3 days ஒர்க் என்ன வந்துடும்? 3W by 15. ரைட்டா? இது ரைட்டான்னு சொல்லுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் 2 days தான் ராஜு வேலை பார்க்குறாங்க. அப்போ ராஜுவோட 2 day ஒர்க் 2W by 10. இது ஓகேவா? அடுத்து டிங்கு விக்கி வந்து எனக்கு 3 days வேலை முடிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்காங்க. அப்போ டோட்டல் ஆகிற டேஸ் X, 3 days முன்னாடி வரைக்கும் ஒர்க் பண்றாங்க. ஸோ X minus 3 days.
ஸோ 1 day ஒர்க் எனக்கு W by 12. X minus 3 day ஒர்க் என்னது? W into X minus 3 by 12. ரைட்டா? இப்போ டிங்கு என்ன பண்றாங்க? இந்த 3 days மட்டும் இல்ல, ஹோலாவே எனக்கு டிங்கு ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ நான் 3W by 15 போடக்கூடாது. இங்க என்ன போடணும்? WX by 15 போடணும். ஸோ W by 15 1 day ஒர்க்கு. X days-ஓட ஒர்க் என்னது? WX by 15. இப்படி 3 பேரும் சேர்ந்து என்ன பண்றாங்க? Wன்ற ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ ஈக்குவல் டு W அப்படின்னு வரும். ஸோ இந்த ஈக்குவேஷன்ல நமக்கு அன்னோன் என்னது? X மட்டும்தான். X தெரிஞ்சிச்சு அப்படின்னா X தான் என்னது? நம்மளுடைய ஹோல் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றதுக்கு தேவையான டைம் இல்லையா? ஸோ அவ்வளோதான். சால்வ் பண்ணலாமா? W by 5 அப்படின்னு வரும். ஸோ W by 5 ப்ளஸ் இங்கே என்னது? W into X minus 3 divided by 12 ப்ளஸ் WX by 15 equal to W. ஸோ W 3 இதுலையும் கேன்சல் ஆயிடுமா? ஸோ மிச்சம் இங்கே என்ன வரும்? 1 by 5 ப்ளஸ் இங்கே X by 12 minus 3 by 12 ப்ளஸ் X by 15 equal to 1. இதை 3 டேபிள கேன்சல் பண்ணா 1 by 4. 1 by 5 minus 1 by 4 LCM எடுக்கலாமா? ஸோ 4 minus 5 by 20 அப்படின்னு வருமா? இது என்னது? கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 4 இங்கே மைனஸ் 5, அதுதான் 4 minus 5 by 20 வரும். அப்போ இது என்ன கிடைச்சிரும்? minus 1 by 20. ஸோ இது ரெண்டையும் சால்வ் பண்ணா minus 1 by 20 வருது. இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆயிடும்? plus 1 by 20 வருமா? ஸோ 1 plus 1 by 20. இந்த சைடு இப்போ என்ன இருக்கும்? X by 12 plus X by 15. X by 12 plus X by 15. இங்கே இப்போ LCM எடுத்தா 21 by 20. இந்த சைடு இப்போ X காமனா எடுத்துட்டா இங்கே என்ன வரும்? X காமனா எடுத்துட்டா 1 by 12 plus 1 by 15. இப்போ இதை சால்வ் பண்ணா 15 plus 12. ஸோ 27 divided by 12 into 15. 15 into 10 னா 150 into 30. ஸோ 180 அப்படின்னு வரும். 270 by 180. ஸோ இங்கே X 27 by 180. இப்போ இங்கே 0 0 கேன்சல் ஆகிடும். இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9. இதை 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 7, இங்கே 9ன்னு வருமா? ஸோ இந்த 9 9 கேன்சல் ஆகிடும். X என்ன கிடச்சிருச்சு? 7 அப்படின்னு கிடச்சிருச்சு. ரைட்டா? ஸோ எவ்வளோ நாள் ஆகுது அந்த ஃபுல் வேலையை முடிக்கிறதுக்கு? 7 daysல கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இப்போ இதே கொஷின்ல எனக்கு விக்கி மட்டும் எவ்வளோ நாளில் வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்மளுடைய ஆன்சர் என்ன இருக்கும்? 7 minus 3. ஸோ டோட்டல் 4 days விக்கி வேலை பார்த்துருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம கொஷின் ஆன்சர் இருக்கும். ரைட்டா? ஓகே தானே? நெக்ஸ்ட் கொஷின் போகலாமா? Sambu can do half of the work in 8 days. So, Sambuன்னு ஒருத்தங்க இருக்காங்க. 8 daysல என்ன பண்றாங்க? Half of the work. So, 8 daysல half of the workனா W by 2. 8 days. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? While Kalu can do 1/3 of the work in 6 days. So, Kaluன்னு ஒருத்தங்க இருக்காங்க. 6 daysல 1/3 of the work. W by 3. ரைட்டா? அடுத்தது பாருங்க. How long will it take for both of them to finish the work அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்து எவ்வளோ நாளில் ஒர்க் முடிப்பாங்க? இதான் நம்மளுடைய கொஷின். ஃபர்ஸ்ட் சம்புவுடைய 1 day ஒர்க் என்ன வந்துடும்? 1 day ஒர்க் W by 2 into 8. ஸோ W by 16. கல்லுடைய 1 day ஒர்க் என்ன வந்துடும்? W by 3 into 6. ஸோ W by 18 அப்படின்னு வந்துடும். ஸோ சம்புவும் கல்லுவும் சேர்ந்து எவ்வளோ நாள் வேலை பார்ப்பாங்கன்னு தெரியாது. ஸோ அது n days. ஸோ எவ்வளோ ஒர்க் முடிக்கணும்? W ஒர்க் தான் முடிக்கணும். ஸோ W. சம்புவுடைய 1 day ஒர்க் W by 16. கல்லுவுடைய 1 day ஒர்க் W by 18 into n equal to W. ஸோ W கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா இதை LCM எடுப்போமா? 18 plus 16 divided by 18 into 16 into n equal to 1. இங்க என்ன வரும்? 4 1. ஸோ 34 divided by 18 into 16. ஃபர்ஸ்ட் 18 into 10 போட்டுக்கலாம். அப்புறம் 18 into 6 போட்டு ரெண்டையும் ஆட் பண்ணிக்கலாமா? இல்லை நார்மல் மல்டிப்ளிகேஷன் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ 8 6 are 48, 4 108. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 288. 34 by 288 into n equal to 1. ஸோ இது எந்த டேபிளில் கேன்சல் பண்ணலாம் நம்ம? 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 17, இங்கே 144.
இதுக்கு மேல நம்மளால கேன்சல் பண்ண முடியாது இல்லையா? ஸோ n equal to 144 divided by 17. ஆப்ஷன்ல இப்படியே இருக்கா இல்ல மிக்சட் ஃப்ராக்ஷனா இருக்கான்னு பாருங்க. ஸோ 144 by 17 டேஸ்ன்னு இருக்கு. ஸோ ஆப்ஷன் டி இஸ் த கரெக்ட் ஆன்சர். ரைட்டா? ஸோ ஒரே கான்செப்ட் தான், சேம் எல்லா கொஸ்டினுக்கும். சேம் கான்செப்ட், பட் லென்த்தியா தெரியலாம். ப்ராக்டிஸ் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியா போட்டுடலாம். மனோஜ் டேக்ஸ் twice as much as time as Anjay and thrice as much as Vijay to finish a piece of work. Together they finish the work in one day. What is the time by Manoj to finish the work? So Manoj அப்படின்னு ஒருத்தங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்றாங்க? Takes twice as much as time as Anjay. So x days அப்படின்னு வச்சுக்கலாமா? ஸோ x டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேவா? இப்போ அஞ்சே விஜயோட அவங்கள கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அஞ்சேன்னு ஒருத்தங்க இருக்காங்க. மனோஜ் டேக்ஸ் ட்வைஸ் ஆஸ் மச் அஸ் டைம் அஸ் அஞ்சேவா? அப்போ அஞ்சே டேக்ஸ் டைம் ஹாஃப் ஆஸ் கம்பேர்ட் டு மனோஜ்னு சொல்லிடலாமா? அப்போ எக்ஸ் பை 2 டேஸ்ல சேம் அதே ஒர்க்கை அஞ்சே கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்னு அர்த்தம். அடுத்து என்ன சொல்றாங்க? அண்ட் த்ரைஸ் ஆஸ் மச் அஸ் விஜய் டு ஃபினிஷ் அ பீஸ் ஆஃப் ஒர்க். விஜயை விட மனோஜ் 3 டைம்ஸ் ஜாஸ்தி டைம் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா விஜய் என்னது மனோஜை விட 1/3 டைம்லேயே முடிச்சிடுறாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ எக்ஸ் பை 3 டேஸ்ன்னு எடுத்துக்கலாமா? ஸோ எக்ஸ் பை 3 டேஸ்ல அதே ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேவா? அடுத்து என்ன சொல்றாங்க? டுகெதர் த ஃபினிஷ் த ஒர்க் இன் 1 டே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ மனோஜுடைய 1 டே ஒர்க் என்னது? W பை எக்ஸ். அஞ்சேவுடைய 1 டே ஒர்க் W பை எக்ஸ் பை 2வா? அதாவது 2W by x. அப்போ விஜயோட 1 டே ஒர்க் என்னது? W by x by 3. அப்போ 3W by x. இப்போ இவங்க 3 பேரும் சேர்ந்து ஒரே நாள்ல வேலையை முடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ W by x plus 2W by x plus 3W by x ஒரே நாள்ல ஸோ சேம் ஒர்க் டபிள்யூவை முடிச்சிடுறாங்க. 3 பேர் சேர்ந்து பண்ணா ஒரே நாள்ல முடிச்சிடுறாங்க. ரைட்டா? ஸோ இப்போ W கேன்சல் ஆயிடுமா? இங்கே இப்போ நமக்கு இருக்க அன்னோன் என்னது? எக்ஸ் டேஸ் மட்டும் தான் அன்னோன். அப்போ இங்கே என்ன வரும்? 1 by x plus 2 by x plus 3 by x equal to 1. இங்கே எல்சிஎம் எடுக்கணும்னு அவசியம் இல்லை, கீழே டினாமினேட்டர் எல்லாமே சேம். ஸோ அப்படியே ஆட் பண்ணிக்கலாமா? ஆட் பண்ணால் 6 by x equal to 1, x equal to 6. ஸோ 6 days. இப்போ கொஸ்டின்ல என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டைம் டேக்கன் பை மனோஜ் டு ஃபினிஷ் த ஒர்க்? மனோஜ் எக்ஸ் டேஸ்ல கம்ப்ளீட் பண்றாங்க. ஸோ 6 days தான் நம்மளுடைய ஆன்சர். இதே கொஸ்டின்ல இப்போ விஜய்க்கு எவ்வளோ டேஸ்ல இந்த கம்ப்ளீட்டை ஃபினிஷ் இந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் நம்மளுடைய ஆன்சர் என்னவா இருக்கும்? 6 by 3 days. அதாவது 2 daysல விஜய் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கொஸ்டின் இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த ட்வைஸ் த்ரைஸ் எக்ஸ் பை 2 பண்றோமா எக்ஸ் பை 3 பண்றோமா என்னன்றத கன்ஃபியூஸ் ஆகாம பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. 30 men working 5 hours a day can do a work in 16 days. How many days will 20 men working in how many days will 20 men working 6 hours a day to do the same work? ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 2 மெத்தட் பார்த்துடலாம். ஒன்று வந்து ஒரு ஃபார்முலா இருக்கு, இன்னொன்று ஆஸ் யூஷுவல் நம்ம பார்க்குற கான்செப்டே. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? 30 men 5 hours can do a work in 16 days. 16 daysல எனக்கு W ஒர்க் முடிக்கிறாங்க. அடுத்து in how many days 20 men 6 hoursல முடிப்பாங்க? அதுதான் நம்மளுடைய கொஸ்டின். சேம் ஒர்க் W கம்ப்ளீட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம யூஸ்வலா பார்க்குற ப்ரொசீஜர் படி பார்த்துட்டு அப்புறம் அது என்ன ஃபார்முலா அப்படின்றத பார்க்கலாமா? ஸோ இங்க என்ன பண்ணுவோம்? யூஸ்வலா ஒரு மென் 1 hour 1 டேல எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்றாங்க அப்படின்றத எழுதுவோமா? என்ன வரும்? W by 30 into 5 into 16 அப்படின்னு வந்துருமா? அடுத்து இப்போ எனக்கு என்ன வேணும்? 20 men 6 hoursல எவ்வளோ நாள்னு தெரியணுமா? அப்போ 20 men 6 hours. ஸோ 20 men 6 hours 1 day ஒர்க் அப்படின்னா இங்கே 20 into 6 into W divided by 30 into 5 into 16 வந்துருமா? ஸோ 0 0 கேன்சல் ஆகிடும். 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் இங்கே 2 அப்படின்னு வந்துடும். இது 4 இங்கே கேன்சல் பண்ணால் 4. ஸோ இங்கே என்ன வரும்? W by 20 அப்படின்னு வந்துடும். சரியா? இது 20 men 6 hoursல 1 day ஒர்க். எனக்கு டோட்டலா W ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளோ n days தேவைப்படும் அதான் கேட்குறாங்க இல்லையா? அப்போ இங்கே W by 20 இந்த சைடு அப்படியே இருக்கும்.
W by 20 into N equal to W. So, இந்த W cancel ஆயிடுமா? N equal to 20 days. So, 20 days. 20 daysல என்ன பண்ணுவாங்க? 20 men 6 hours வேலை பார்த்தா முடிச்சிருவாங்க அப்படின்னு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஃபார்முலா என்ன அப்படின்னா நம்பர் ஆஃப் பீப்புள் P1, நம்பர் ஆஃப் டேஸ் D1 into number of hours H1 divided by W1 equal to P2 D2 into H2 by W2 அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா? ஸோ இங்கே நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? 30 men 30 men 5 hours 16 days. இங்கே ஒர்க் ரெண்டுமே சேம் தான். ஸோ W1 W2 கேன்சல் ஆகிடும். இங்கே எனக்கு என்னது நம்பர் ஆஃப் பீப்புள் 20 men 6 hours அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டேஸ் தான் தெரியாது. ஸோ D2 into 6. ஸோ இதை கேன்சல் பண்ணால் நமக்கு D2 என்னன்னு தெரிஞ்சிடும். ஸோ இது ஃபார்முலா மெத்தட். ஸோ ஏதாவது ஒரு கான்செப்டே போதும்னு நினச்சோம் அப்படின்னா இங்கே எப்பயும் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணிக்கலாம். அப்படி இல்லை ஃபார்முலா யூஸ் பண்ணுறோன்னா இப்படியும் பண்ணிக்கலாம். இது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் ஒர்க்கிங், நம்பர் ஆஃப் டேஸ் ஒர்க்கிங், நம்பர் ஆஃப் ஹவர்ஸ் ஒர்க்கிங். இங்கே ரெண்டு இடத்துலையுமே எனக்கு சேம் அமௌண்ட் ஆஃப் ஒர்க் தான். ஸோ அதனால அது நமக்கு கேன்சல் ஆயிடுச்சு. கிளியர்? நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? 15 men could finish a piece of work in 210 days. ஸோ 15 men ஒரு 210 டேஸில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு பீஸ் ஆஃப் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 15 men 210 டேஸில் W ஒர்க். பட் அட் த எண்ட் ஆஃப் 100 days 15 additional men are employed. In how many more days will the work be completed? At the end of 100 days அப்படின்னா 15 men 100 டேஸ்க்கு மட்டும் தான் வேலை பார்த்துருக்காங்க. ஸோ 15 men 100 டேஸில் எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஃபஸ்ட்டு தெரியணும் இல்லையா? கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரியணும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க? இன் ஹவு மெனி மோர் டேஸ் வில் த ஒர்க் பி கம்ப்ளீட்டட். இப்போ இந்த 15 men இல்லாமல் அடிஷ்னல் 15 men எம்ப்ளாய் பண்ணால் எவ்வளோ என் டேஸில் ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னு தெரியணும் இல்லையா? இங்கே கம்ப்ளீட்டட் ஒர்க் எவ்வளோன்னு தெரிஞ்சால் டோட்டல் ஒர்க்லேருந்து ரிமைனிங் ஒர்க் என்ன அப்படின்றது தெரிஞ்சிடும். ஸோ என் டேஸ் மட்டும் தான் நமக்கு அன்னோனாக இருக்கும். கரெக்டா? ஸோ இப்போ கொஷின் என்னது? 15 men 210 டேஸில் ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்போது ஒரு men 1 day ஒர்க் என்ன வரும்? ஒரு men 1 day ஒர்க். அப்படி இல்லைனா இங்கே எனக்கு 15 men 100 டேஸ் இருந்திருக்காங்க இல்லையா? ஸோ அதனால நான் 15 men அப்படியே வச்சுக்கிறேன். 15 men 1 day ஒர்க் என்ன வரும்? W by 210. 15 men 1 day ஒர்க் வேணும்னா W by 210. இப்போ அதே இது 15 men 100 days அப்படின்னா ஒர்க் எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க? 100 W by 210. அதாவது 0 0 கேன்சல். 10 W by 21 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. 15 men 100 டேஸில் 10 W by 21 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இப்போ 15 + 15 30 மென்ஸ் இருக்காங்க. அப்போ 30 men n டேஸில் மிச்சம் இருக்கிற ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணும். மிச்சம் இருக்கிற ஒர்க் என்னது? இங்கே 10 W by 21 கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்படின்னா மிச்சம் இருக்கிற ஒர்க் என்ன வரும்? 11 W by 21. ஸோ 11 W by 21. இப்போ 30 மென்னுடைய 1 day ஒர்க் என்ன அப்படின்றது நமக்கு தெரியணும். இங்கே 15 மென்னுடைய 1 day ஒர்க் W by 210. அப்போ 30 மென்னுடைய ஒன் டே ஒர்க் என்ன வரணும்? இன்டூ 2ன்னு பண்ணால் கிடச்சிரும். அப்போ இங்கே என்ன பண்ணால் கிடச்சிரும்? இன்டூ 2ன்னு பண்ணால் கிடச்சிருமா? அப்போ 30 மென்னுடைய 1 day ஒர்க் 2W by 210 எத்தனை நாளில்? அதுதான் நம்மளுடைய கொஷின். n ஈக்குவல் டு 11W by 21. ஸோ இந்த WW கேன்சல் ஆகிடும். 21 டேபிளில் இதை கேன்சல் பண்ணால் 10ன்னு வருமா? ஸோ இதை 2 டேபிளில் திரும்ப கேன்சல் பண்ணால் 5ன்னு வரும். n by 5 ஈக்குவல் டு 11. அப்போ n என்னது? 55. ஸோ 55 டேஸில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரிமைனிங் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணிடுவாங்க. ஸோ ஆப்ஷன் டி. புரியுதா? என்ன கொடுத்துருக்காங்க? 15 men could complete a piece of work in 210 days அப்படின்ட்டாங்க. ஸோ 15 men 210 டேஸில் W ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க. அடுத்து பட் அட் த எண்ட் ஆஃப் த 100 days 15 additional men employed. In how many more days will the work be completed?
அப்போ என்ன நடந்திருக்கு? 15 men 210 டேஸ்ன்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்க. பட் 15 men 100 டேஸ் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் டேஸ்ல என்ன பண்றாங்க? அடிஷ்னலா 15 men எம்ப்ளாய் பண்ணியிருக்காங்க. அப்ப என்ன நடக்கும்? இந்த 210 டேஸ்க்கு முன்னாடியே ஒர்க் முடிஞ்சிரும். இல்லையா? ஸோ அப்போ இன்னும் எத்தனை நாள்ல அந்த ஒர்க் முடியும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபர்ஸ்ட் நமக்கு என்ன தெரியணும்? 15 men 100 டேஸ்ல எவ்வளோ ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியணுமா? அதனால இங்க என்ன பண்றோம்? ஃபர்ஸ்ட் 15 men 1 டே ஒர்க்கை கண்டுபிடிக்கிறோம். W/210. அடுத்து 15 men 100 டே ஒர்க் என்ன வந்துரும்? 100 இங்க வந்திருக்கா? அதாவது இங்க 100 மல்டிப்ளை பண்ணியிருக்கோம். அப்போ இந்த சைடு 100 மல்டிப்ளை பண்ணுவோமா? அதனால 100 W/210. அப்போ 15 men 100 டேஸ் 10 W/21 ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ரிமைனிங் ஒர்க் என்னது? 1 - 10 W/21. அதுதான் இந்த 11/W. ஸோ அந்த ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ நாளில் முடியுன்றதா நம்மளுடைய கொஸ்டின். எத்தனை மெம்பர்ஸ் வேலை பார்த்துருக்காங்க? 30 men வேலை பார்த்துருக்காங்க. அப்போ 30 menனுடைய ஒன் டே ஒர்க் என்னன்னு தெரியணும். ஸோ 30 menனுடைய ஒன் டே ஒர்க் வேணும்னா ஏற்கனவே 15 menனுடைய ஒன் டே ஒர்க் W/210 கண்டுபிடிச்சோம். 30 menனோடது வேணும்னா இன்டூ 2 பண்ணா வந்துருமா? ஸோ அதனால லெஃப்ட் ஹேண்ட் சைடு இன்டூ பண்ணா ரைட் ஹேண்ட் சைடும் இன்டூ பண்ணணும். இன்டூ 2, ஸோ 2W/210. அப்போ 30 menனோட ஒன் டே ஒர்க் 2W/210 இன்ட்டு நம்பர் ஆஃப் டேஸ் n. எவ்வளோ ஒர்க் ரிமைனிங் ஒர்க் இருக்கு அப்படின்னு பண்ணா கிடைச்சிருமா? ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் பாருங்க. A can do a work in 18 days. ஸோ A 18 டேஸ்ல ஒரு ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகே. B in 9 days. ஸோ B 9 days, C in 6 days. ஓகே. அப்போ எல்லாரோட ஒன் டே ஒர்க்கும் இதுல இருந்து கண்டுபிடிச்சிடலாம். அடுத்து A and B start working together and after 2 days C joins them. ஒரு ஒர்க் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க? ஏவும் பியும் டுகெதரா ஸ்டார்ட் பண்றாங்க. சரியா? 2 டேஸ்க்கு அப்புறமா தான் என்ன நடக்குது அப்படின்னா ஏபி 2 டேஸ் ஒர்க் பண்றாங்க. 2 டேஸ்க்கு அப்புறமா சி ஜாயின் பண்றாங்க. A + B + C. In how many days the work will the job be completed? அதாவது எவ்வளோ டேஸ்ல ஜாப் கம்ப்ளீட் ஆகும்? இதான் நம்மளுடைய கொஸ்டின். சரியா? ஃபர்ஸ்ட் இங்க என்னது? A உடைய ஒன் டே ஒர்க் W/18, B உடைய ஒன் டே ஒர்க் W/9, C உடைய ஒன் டே ஒர்க் W/6. இல்லையா? ஃபர்ஸ்ட் 2 டேஸ் யார் வேலை பார்த்துருக்காங்க? ஏவும் பியும் மட்டும்தான். அப்போ A உடைய 2 டே ஒர்க் என்னது? 2W/18. B உடைய 2 டே ஒர்க் 2W/9 பிளஸ் அடுத்து என்னது? ரிமைனிங் இருக்கிற இந்த டேஸ் எத்தனை நம்பர் ஆஃப் டேஸ் எடுத்துக்கலாம்? X - 2ன்னு எடுத்துக்கலாமா? அந்த X - 2 டேஸ் 3 பேருமே வேலை பார்த்துருக்காங்க. ABC 3 பேருமே. இல்லையா? அப்போ A உடைய ஒன் டே ஒர்க் W/18. X - 2 டே ஒர்க் என்னது? W into X - 2/18 பிளஸ் W into X - 2/9. இது B. அடுத்து W into X - 2/6. இது C உடைய ஒர்க். ஸோ இப்படி ஒர்க் பண்ணி என்ன பண்றாங்க? ஹோல் ஒர்க் W-வை கம்ப்ளீட் பண்றாங்க. ஓகேவா? ஸோ டோட்டலா எக்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் என்னது அப்படின்றது நம்ம கொஸ்டின். இன் ஹவு மெனி டேஸ் வில் த ஜாப் பி கம்ப்ளீட்டட்? ஸோ இப்போ W எல்லாத்துலேயும் கேன்சல் ஆயிடுமா? லெஃப்ட் ஹேண்ட் சைடு ரைட் ஹேண்ட் சைடில். ஸோ அதுக்கு இங்கே என்ன பண்ணும்? எல்லாத்தையும் பிரித்து எழுதணும். இங்கே கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 9. இங்கே கேன்சல் பண்ண முடியாது. ஸோ W/9, இங்கே 2W/9. அப்போ இங்கே என்ன வந்துடும்? 3W/9 ப்ளஸ் இங்கே என்னது? W X/18 minus 2W/18 plus இங்கே என்ன வரும்? W X/9 minus 2W/9 plus W X/6 minus 2W/6 equal to W. ஸோ நார்மல் சிம்பிளிஃபிகேஷன் தான், வேறு எதுவும் பண்ணல. இங்கே 3 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. ஸோ அடுத்து இது 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 9. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ண முடியாது. இதை 2 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3. ஸோ எல்லாத்துலேயுமே W கேன்சல் ஆயிடுச்சுன்னு வைங்க. இங்கே என்ன இருக்கும்? 1/3 ப்ளஸ் WX டேர்ம்ஸை தனியாக எழுதிக்கலாம். சரியா? ஸோ W X/18. அடுத்து இங்கே என்ன இருக்குது? W/9. ஸோ மைனஸ் W/9 இருக்கா? அப்போது இங்கே மைனஸ் 1/9. ஏன்னா W கேன்சல் ஆகிடும். அடுத்து இங்கே W X/9 ப்ளஸ் X/9.
ஸோ இந்த டேர்ம் எழுதிட்டோம் 1/3. இந்த டேர்ம் என்னது w கேன்சல் ஆகிடும். ஸோ x/18 அதுதான் இங்கே போட்டிருக்காங்க x/18. அடுத்து மைனஸ் w/9 w கேன்சல் ஆகிடும் -1/9 அதான் இங்கே எழுதியிருக்கோம். அடுத்து w x/9ல் w கேன்சல் ஆகிடும் x/9 தான் இருக்கும். ஸோ அதுதான் ப்ளஸ் x/9. அடுத்து மைனஸ் 2w/9 w கேன்சல் ஆகிடும். ஸோ -2/9. அடுத்து இங்கே w x/6ன்னு இருக்கு. w கேன்சல் ஆகிடும். அப்போ இங்கே என்ன இருக்கும் x டேர்ம் x/6. அடுத்து என்ன இருக்கு w/3 -w/3 அதாவது -1/3. ஸோ இது ப்ளஸ் டேர்ம் தான். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணலாம் குரூப்பிங் பண்ணிட்டோமா. இப்போ சால்வ் பண்ணலாம். 1/3 இங்கே -1/3 ஸோ கேன்சல் ஆகிடும். இங்கே என்ன இருக்கு -1/9 -2/9. அப்போ இது என்னவாயிடும் -3/9 ப்ளஸ் இங்கே எல்லா இடத்துலையும் எக்ஸ் காமனாக எடுத்துடலாமா. ஸோ எக்ஸ் காமனாக எடுத்துட்டா இங்கே என்ன இருக்கும் 1/18 ப்ளஸ் 1/9 இருக்கும். ஸோ 18 வரணும்னா இங்கே 2 பண்ணால் போதும் இல்லையா. ஸோ அப்போ இங்கே 1 ப்ளஸ் 2 இங்கே 18 வரணும்னா 3 வரணும். ஸோ 3/18 எல்சிஎம் எடுத்திருக்கோம் இது மூணுத்துக்கும் வேற எதுவும் இல்லை. 3 + 2 5 5 + 1 6 6/18 வரும். ஸோ இதை திரும்ப 6 டேபிளில் கேன்சல் பண்ணால் 3 இல்லையா. அப்போ 1/3 ஈக்குவல் டு 1 ரைட். அப்போ இதை கேன்சல் பண்ணால் என்ன வரும் -1/3. ஸோ x/3 -1/3 இந்த சைடு வந்துச்சுன்னா 1 + 1/3. ஸோ 3 + 1 4/3 இல்லையா. ஸோ x/3 ஈக்குவல் டு 4/3. 3 3 கேன்சல் ஆகிடும். எக்ஸ் என்ன கிடச்சிருச்சு 4. எவ்வளோ டேஸில் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணுறாங்க 4 டேஸில் ரைட்டா. ஸோ ஒரு ஈக்குவேஷன் மட்டும்தான் அதை எழுதிட்டோம் அப்படின்னா அதை சால்வ் பண்ணால் ஆன்சர் கிடச்சிடும். ஈக்குவேஷன் எப்படி எழுதணும் ஃபஸ்ட்டு 2 டேஸ் எனக்கு ஏபி மட்டும் தான் ஒர்க் பண்ணாங்க. ஸோ ஏபியோடைய 2 டே ஒர்க் எழுதணும். அடுத்து ரிமைனிங் இருக்கிற எல்லா டேஸும் ஏபிசி ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரிமைனிங் இருக்கிற டோட்டல் டேஸ் எக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். ஸோ இந்த 2 டேஸ் இல்லாமல் ரிமைனிங் இருக்கிற டேஸ்னால x-2ன்னு போட்டிருக்கோம். கிளியரா கான்செப்ட் கிளியர் அப்படின்னா ஈஸியாக போட்டுடலாம். அடுத்தது பாருங்க pipe A and B running together can fill a cistern in 6 minutes. If B takes 5 minutes more than A to fill the cistern, then find the time in which A and B will fill the cistern separately. So, என்ன சொல்றாங்க A and B running together can fill a cistern in 6 minutes. A and B 6 minutesல fill பண்றாங்க. அதாவது அது ஒரு work W அப்படின்னு வச்சுக்கலாம். அடுத்து if B takes 5 minutes more than A to fill the cistern. இப்போ தனித்தனியா A எவ்வளோ B எவ்வளோ அப்படின்றத தான் சொல்றாங்க. Pipe A and B running together fill a cistern in 6 minutes. If B takes 5 minutes more than A. இப்போ Aக்கு x minutes தேவைப்படுதுன்னு வைங்க to fill the cistern. அடுத்து B takes 5 minutes more than A. அப்போ B என்னது takes 5 minutes more than A னா x plus 5 minutes equal to W. Then find the time in which A and B will fill the cistern separately. A தனியா எவ்வளோ டைம்ல ஃபில் பண்ணும் B தனியா எவ்வளோ டைம்ல ஃபில் பண்ணும் அதான் இங்கே கேட்டிருக்காங்க. சரியா இங்கே A உடைய ஒன் டே வராது. 1 minute ஒர்க் எவ்வளோ W/x. இங்கே B உடைய 1 minute ஒர்க் எவ்வளோ W/x plus 5. இங்கே நமக்கு என்ன தெரியும் A plus B டுகெதரா 6 minutesல பண்ணுவாங்கன்னு தெரியுமா. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். W/x plus W/x plus 5 into 6 minutes equal to W. So W cancel ஆயிடும். இங்கே x மட்டும் தான் unknown. 1/x plus 1/x plus 5 into 6 equal to 1. So 6 இங்கே வந்துச்சுன்னா 1/6ன்னு வந்துடும். இங்கே அதுக்கு முன்னாடி LCM எடுத்துடலாமா. LCM எடுத்தா இங்கே என்ன வரும் x plus 5 plus x divided by x into x plus 5 equal to 1/6. Okay. இங்கே என்ன வந்துடும் 5 plus 2x. So 5 plus 2x. இங்கே 6 வந்துச்சு அப்படின்னா இங்கே 6 equal to x square plus 5x. So இங்கே 30 plus 12x equal to x square plus 5x. So இந்த ஈக்குவேஷன் இப்போ எப்படி மாறிடும் எல்லாத்தையும் ஒரே சைடில் கொண்டு வந்தா x ஸ்கொயர் 12 இந்த சைடு வந்துச்சுன்னா 5 minus 12 7 minus 7x. ஸோ 30 இந்த சைடு வந்துச்சு அப்படின்னா -30 equal to 0. ஸோ -30 ப்ராடக்ட் பண்ணால் 30 வரணும்.
சம் பண்ணா என்ன வரணும்? 7 வரணும். அப்போ 10 3ன்னு போட்டா 13 வருமா? ஸோ 10 3ன்னு போட்டா 13 வரும். ஆனா -7 வரணும். ஸோ -10 + 3. ஸோ x -10 இன்ட்டு x + 3 = 0. ஸோ x ஓட வேல்யூ என்ன வந்துரும்? 10, -3. இங்க x நம்ம எல்லாமே மினிட்ஸ் பத்தி பேசுறோமா? ஸோ நெகட்டிவா வர்றதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ x ஓட ஆன்சர் 10. ரைட்டா? இப்போ x ஓட ஆன்சர் 10னா A 10 மினிட்ஸ்ல ஃபில் பண்ணும். B என்ன பண்ணும்? 10 + 5 15 மினிட்ஸ்ல அந்த சிஸ்டர்னை ஃபில் பண்ணும். ஸோ ஆப்ஷன் C இஸ் த கரெக்ட் ஆன்சர். Next question பாருங்க. A cistern is normally filled in 5 hours. However, it takes 6 hours when there is a leak in its bottom. If cistern is full, in what time shall the leak empty it? இங்க என்ன சொல்லியிருக்காங்க? சிஸ்டர் நார்மலி ஃபில்ட் இன் 5 hours. அது ஃபில் பண்ணுறது தான் ஒர்க்கு W. சரியா? அந்த சிஸ்டர்ன் 5 ஹவர்ஸில் என்ன பண்ணுது அப்படின்னா ஃபில் பண்ணுது. அப்போ 1 ஹவரில் எவ்வளோ ஃபில் பண்ணும்? W/5. இப்போ அடுத்து என்னது? however it takes 6 hours when there is a leak in its bottom. இப்போ லீக் இருக்கு அப்படின்னா இங்கே A அப்படின்னு அந்த சிஸ்டர்ன் எடுத்துக்கலாம். 5 ஹவர்ஸில் ஃபில் பண்ணுது. சரியா? A உடைய 1 day ஒர்க், ஐ மீன் 1 hour ஒர்க். அடுத்து பின்னு ஒரு பைப் இருக்கு, இல்லை ஒரு சிஸ்டர்ன் இருக்கு. அப்போ லீக் ஆகுது டேப்பு. ஓகேவா? லீக் ஆகுறப்போ என்ன ஆகுது அப்படின்னா 6 hours தேவைப்படுது A - B சேர்ந்து பண்றதுக்கு. சரியா? however it takes 6 hours when there is leak in its bottom. ஸோ A என்னது? ஃபில் பண்ணுது. இப்போ எனக்கு பாட்டம்ல லீக் இருக்கு. ஸோ நான் நெகட்டிவ் ஒர்க் A - Bன்னு எடுத்துக்கிறேன். ஸோ 6 hours தேவைப்படுது. சரியா? if cistern is full, in what time shall the leak empty it? அதாவது இந்த எம்டி மட்டும் பண்றதுக்கு பிக்கு எவ்வளோ நேரம் தேவைப்படும், அதாவது பி அலோன் எவ்வளோ நேரம் ஒர்க் பண்ணும் அப்படின்றது தான் இன்டைரக்டா கேட்டிருக்காங்க. சரியா? ஏ அலோன், அதாவது ஃபில் பண்றது அலோன் எனக்கு 5 hours தேவைப்படுது. இப்போ எம்டி பண்றதுக்கு அலோன் எவ்வளோ டைம் தேவைப்படும், அதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஏ உடைய 1 day ஒர்க் என்ன தெரியும்? W/5ன்னு தெரியுமா? அப்போ A - B ரெண்டு பேரும் சேர்ந்து எவ்வளோ ஒர்க் பண்றாங்கன்னு தெரியும் நமக்கு, 6 ஹவர்ஸ்ல. அதானே சொல்லியிருக்காங்க however it takes 6 hours when there is leak in its bottom அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ A - B ரெண்டு பேரும் சேர்ந்து 6 ஹவர்ஸ்ல அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்றாங்க, Wன்ற ஒர்க்கை. சரியா? இதுல A உடைய 1 hour ஒர்க் என்ன தெரியும் எனக்கு? W/5ன்னு தெரியும். B உடைய 1 hour ஒர்க் தான் நமக்கு தெரியாது, அதுதான் கொஸ்டின். ஸோ W/X இன்ட்டு 6 = W. ஸோ W காமனா எல்லாத்துலையும் கேன்சல் ஆயிடுமா? ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா இப்போ 6 உள்ள வந்ததுன்னா என்ன வரும்? 6/5 - 6/X = 1. அப்போ இங்க இருந்து 6/5 - 1 = 6/X. ஸோ இங்க LCM எடுத்தா 6 - 5/5, அதாவது 1/5 = 6/X. X இங்க போச்சு அப்படின்னா என்ன வரும்? 6/5. சாரி, 6 × 5ன்னு வரும். ஸோ 6 × 5. ஸோ 6 × 5னா 30 hours தேவைப்படும். ஸோ ஏற்கனவே ஃபுல்லாக இருக்கிற ஒரு இதை எம்டி பண்ணுறதுக்கு 30 hours தேவைப்படும். இங்கே என்ன தெரியணும் அப்படின்னா, இங்கே டுகெதராக கொடுத்தது தான் 6 hoursன்னு தெரியணும். ப்ளஸ் என்ன பண்ணணும், இங்கே எனக்கு எம்டி லீக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மைனஸ்னு போட தெரிஞ்சிருக்கும். அது ரெண்டும் போட்டோம் அப்படின்னா A உடைய 1 day ஒர்க்கு, ஐ மீன் சாரி 1 hour ஒர்க்கு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு டோட்டலாக 6 hoursல எம்டி பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சால் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். கிளியரா? ஸோ அடுத்த கொஸ்டின் போலாமா? ஓகே, இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, எப்படி பண்ணணும்னு பார்த்துடலாமா? பாருங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு. W can do 25% of work in 30 days. ஸோ W 30 daysல 25% of work. 25%னா 25/100 W. அடுத்து X can do 1/4 of the work in 10 days. ஸோ X 10 daysல 1/4 of the work, அதாவது W/4. அடுத்து Y can do 40% of work in 40 days. Y 40 daysல 40% of work, அதாவது 40/100 W. Next Z can do 1/3 of the work in 13 days. Z 13 daysல 1/3 of the work பண்றாங்க, அதாவது W/3. Who will complete the work first? அதாவது W, X, Y, Zல யாரு ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, இதான் நம்மளுடைய கொஸ்டின்.
சரியா? ஸோ இத என்ன பண்ணலாம் அப்படின்னா, அப்ராக்ஸிமேட்டா லாஜிக்காவும் சால்வ் பண்ணலாம். இல்ல நம்ம இப்ப சொன்ன மாதிரியும் சால்வ் பண்ணலாம். லாஜிக்கா சால்வ் பண்ணாலும் நமக்கு ஈஸியா ஆன்சர் வந்துரும். ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். ஏன்னா 25% ஆஃப் ஒர்க் 30 டேஸ்னா, ஃபுல் ஒர்க் பண்றதுக்கு எவ்வளோ டைம் தேவைப்படும்? இன்டூ 4 பண்ணா வந்துருமா? ஸோ 120 டேஸ்ல W முடிக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும்னா, எக்ஸ் எவ்வளோ நாள்ல ஒர்க் முடிக்கிறாங்க, ஒய் எவ்வளோ நாள்ல ஒர்க் முடிக்கிறாங்க, Z எவ்வளோ நாள்ல ஒர்க் முடிக்கிறாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, இந்த கொஸ்டின்கான ஆன்சரை கமெண்ட் செக்ஷன்ல போட போறீங்க. சரியா? ஸோ இதோட நமக்கு டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட் பார்த்துட்டோம். டைம் அண்ட் ஒர்க்ல ஏற்கனவே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, பிவைக்யூஸ் கொஸ்டின் ஒரு 1/2 அன் ஹவர் செஷன் போட்டிருக்கோம். அத நீங்க செக் பண்ணுங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல குவான்ட்ஸ்ல நம்ம டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், போட் ஸ்ட்ரீம் எல்லாமே பார்த்துடலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க் யூ.